என்னைக்கு ஸ்பிரிச்சுவலை தொடுறீங்களோ அன்னைக்கு ஜெயிக்கிறீங்க. வாயால் இவங்க யாருக்காவது அண்ணே ஒரு இடம் வந்திருக்கேனே பார்க்குறீங்களாண்ணே அப்படின்னு சும்மா கேட்டால் போதும், சாயந்தரமே புக்கிங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு லேண்டு ராசி. கனவுல முருகன் வந்துட்டாருன்னா அழகென்ற சொல்லுக்கு முருகா இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பாவை கைவிடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது கடகராசி. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. லக்ஷ்மி கனவுல வர்றது வேண்டாம், உங்களுக்கு செட் ஆகாது. கழுத்து ப்ளஸ் மார்பு இந்த மாதிரியான விஷயங்களில் மச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் இருந்தா, அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா, இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா, உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா, இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா, இதை தொட்டு நான் பெரிய ஆளானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதானா இதுதான் நடக்கும், உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய அந்த ஒரு மிராக்கிள் அப்படின்னா என்ன? உலகத்தில் இந்த 2 மார்க் கேள்வி 5 மார்க் கேள்விலாம் ஈஸியாக எழுதிடலாம். லைட்டாக எழுது, நம்ம வாத்தியார் மார்க் போட்டுருவார். 10 மார்க் கேள்வி எழுதுறது ரொம்ப கஷ்டம், 2 பக்கம் எழுதணும், அப்போ தான் ஒரு 7 மார்க்காவது போடுவார் வாத்தியார். இவங்களுக்கு இவ்வளோ சொன்னால் தான் அதில் ஒரு 2 நடக்கும். அது என்னமோ தெரியல. கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது சொல்ல நான் நினைக்கும் பொழுது 4 புறங்களிலிருந்தும் பல விதமான ஐடியாக்கள் எங்கே இருக்குது நல்லது. வேர் இஸ் எங்கே நிம்மதி, அந்த சிவாஜி படம் பாருங்க, எங்கே 6 மனமே 6, எல்லா சாங்கும் உங்களோட மேட்ச் ஆகுது பாருங்க. அப்போ நீங்கள் பேசிக்காகவே உங்கள் ஒரு சன்னியாசி தெரியுமா, பேசிக்காகவே கடகராசிக்காரங்க வாழ்க்கையை பாருங்கள். ஃபேமிலி லைஃப் நெக்ஸ்ட்டு அப்படின்னா இல்லை, அந்த இல்லற வாழ்க்கை ஜாலி தான் நெக்ஸ்ட்டுன்ட்டேனேப்பா அப்படிங்கிற மாதிரி. எந்த சனி 7 கோடியனாக இருக்கணும் அவனே 8 கோடியனாயிடுறான். இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க லைஃபே வேறு. அடடா காதல் யானை வருகிறமோ அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் அழுதா ஏன் என் உயிரே ஏன் அழுதா, ஏன்டா சோக போட்டா கேட்டுனே இருக்கேன், அப்படி ஆக்கிட்டாங்கப்பா ஆக்கிட்டாங்க. ஜாலியாக இருந்தேன், குயிலை பிடிச்சி குண்டில் அடைச்சி அந்த மாதிரி தான். திருமண வாழ்க்கை உங்களுக்கு செட் ஆகாது. அப்போது நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணல கடகராசியை. கடகராசிக்கு மிஸ்ட்ரின்னு ஒன்று நடக்கணும்னா இவங்க மீடியாவை பிடிக்கணும், ரியல் எஸ்டேட்டை பிடிக்கணும். என்னைக்கு ஸ்பிரிச்சுவலை தொடுறீங்களோ அன்னைக்கு ஜெயிக்கிறீங்க. ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, எடுங்க ஓடும். அந்த படம் சூப்பராக ஓடும் உங்களுக்கு, நிஜமாக நீங்கள் எடுத்தால் ஓடும் என்ன. ஆனால் நீங்கள் ஆக்ஷன் ஸ்டண்ட் ஃபிலிமு, திகில் ஃபிலிமு, ஹாரர் மூவி, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒன்லி காட் அண்ட் காடோட சைல்டு நீங்கள். அந்த மாதிரி போகணும். இவங்க மட்டும் வாயால் இவங்க யாருக்காவது அண்ணே ஒரு இடம் வந்திருக்கேனே பார்க்குறீங்களாண்ணே அப்படின்னு சும்மா கேட்டால் போதும், சாயந்தரமே புக்கிங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு லேண்டு ராசி. லேண்டு இவங்களுக்கு வரும். அப்போது கனவுல முருகன் வந்துட்டாருன்னா அழகென்ற சொல்லுக்கு முருகா இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி கடகராசிக்காரர்களை படுக்க போட்டு முருகன் நாக்கில் ஓம்னு எழுதி எந்த கனவு எப்படி முரட்டத்தனமாக அப்படி கனவு வந்தாலும் சரி, முருகன் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்தாலும் சரி, பிளெஸிங் பண்ணுறதுக்கு வந்தாலும் சரி, முருகனை பார்த்துட்டா முருகன் கனவுல வந்துட்டாருன்னா ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் முருகன் பக்தராக தான் சார் இருக்காங்க. அவங்க தான் டிஃபால்ட். ஏன்னா 5 குடைவன் செவ்வாய் இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு டிஃபால்ட்டாக வரும். அதை பாருங்கள். 2 குடைவன் சூரியன். இவங்க ஒரு சூரிய உதயத்தை கண்ணில் பார்த்தாங்கன்னா, கண்ணில் பாருங்கள், கனவுல பாருங்கள், எதையோ ஒன்று பாருங்கள். சூரிய உதயன் வந்துடு, சூரியன் வந்து வாவெனும் போது, சூரியன் வந்து வாவெனும் போது, வானா போயிருங்க. அப்போ அரசியல் வருதுன்னு அர்த்தம், பணம் வருதுன்னு அர்த்தம். சூரியனை பேக்கெட்லேயே போட்டு தெரியணும். அவங்க எப்போ பார்த்தாலும் சூரியன், இப்போ ஒரு நிமிஷம் சூரியனை பார்க்கணும், தெய்வமே அப்படின்னு ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி சாமி கும்பிடுறது. சூரியன் இவங்க பக்கத்துலேயே இருக்கார். அப்பாவை கைவிடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது கடகராசிக்கு. ஆனால் அந்தோ பரிதாபம், உங்களுக்கு அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டார், அம்மா புள்ள நீங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு யார் ஒரே எதிரினா 4, 9, 11 கூடிய மனைவி தான் எதிரி. அப்போ ஏன் மனைவியை எதிரின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னா, சில பேருக்கு பிஸ்னஸ்னு வரும்போது அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பெரும்பாலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து தொழில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கடையில் இவங்க அம்மாவுக்கும் அவங்க மனைவிக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் இவங்களுக்கு நடக்கும்.
வேறு வழியே கிடையாது. இவங்களுக்கு வந்து மாமியார் மருமக சண்டை இருக்கு பாருங்க, ஐயோயோ கட்டின நாள்லேருந்து நிம்மதி இல்லைடா, இவங்க 2 லேடிஸ் அடிச்சுக்கிறாங்கடா, இந்த மாதிரி தான் இவங்க நிலம இருக்கும். அது டிஃபால்ட்டாக மாமியார் கொடுமைகள் சீரிஸ் பாவங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கலாம். அது பார்த்துக்கோங்க. அது யாருக்கு நடக்கலை? ராம்ஜிக்கு நடக்கலையா? பிரமாதமாக நடக்குது. யார் நம்ம ரெட்ரோ உரிமையாளருக்கு நடக்கலையா? அதை விட அருமையாக நடக்குது. எல்லாரோட லைஃப்லையும் நடக்கும். அதான் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதுதான் ஸ்கில்லு. அப்போ இதில் இந்த கேள்வியே நம்ம இதில் ஆரம்பித்தோன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் ஸ்கில்லு. என்ன கனவு வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, பெருமாள் கோயில் போய் செடாரி வச்சுக்கிற மாதிரி கனவு கண்டால் நல்லாயிருக்கும். புரியுதா புரிந்தா? அப்போது யாருக்காவது எண்ணெய் தேய்ச்சி உங்களை குளிப்பாட்டின மாதிரி கனவு கண்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறோம் சார், யார் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவா? யாரும் குளிப்பாட்ட விட மாட்டாங்க, நீங்கள் தான் குளிச்சுக்கணும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அது யாராவது வந்து ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டு சனியுடைய குணம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை மாதிரி. இவங்களுக்கு ரொம்ப முருகப்பெருமான் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு மிலிட்ரி ஆர்மியில் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டாங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அமரன் படத்தில் ஒரு மாதிரி ஒரு சீனு, அந்த இராணுவ சீனு, ப்ளஸ் வந்து போலீஸ் சீனு, வெற்றிவேல், வால்டர் வெற்றிவேல் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சேர்ந்தோம். அந்த படத்தில் ஒரு 5 போலீஸு. நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிப்பீங்கிறனால தான் அந்த ஜோக்கை சொல்லலை. அதில் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு போலீஸ்காரனா யாருன்னு தெரியுமா, அது மாதிரிலாம் சொல்கிறது. இந்த சிங்கம் சிங்கம் இந்த மாதிரிலாம் போலீஸ் பாட்டு, போலீஸ் படம். இவங்க வேணால் பாருங்கள், ஜெய்ஹிந்த் படத்தையும் 10 தடவை இவங்க வந்து 10 தடவை பார்த்துருப்பாங்க. அர்ஜுன் படம் திருத்தி பார்ப்பாங்க, விஜயகாந்த் படம் திருத்தி பார்ப்பாங்க. நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், இந்த உடல் இந்த நாடுக்காகத்தான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிற மாதிரி கனவு கண்டா, அப்போது போலீஸ் ஆஃபீஸர்னால் யார் இருந்தா? போலீஸ் ஆஃபீஸர்னால் நம்ம ஊர் காவல்காரன் யார்? மிஸ்டர் சனி. ஸோ அப்போது நாட்டார்குல வழிபாடு முனியப்பனை கனவுல கண்டா, மதுரை வீரனை கனவுல கண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போது முனியப்பன் மதுரை வீரனை கனவுல கண்டா, அவங்க குதிரை ஏறி இந்த வேட்டையாடுற வேட்டை கருப்பு வா அந்த கருப்பு மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இவங்களுக்கு ஆன்மீகம் ரொம்ப நல்லா வரும். இவங்க டிஃபால்ட்டாகவே சன்னியாசி மாதிரி தான். இவங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. இவங்களை கொண்டு போய் அமெரிக்காவில் 34வது மாடியில் உட்கார வச்சு கண்ணு முன்னாடி மாதுலாம் கொடுத்தா கூட ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அங்கே உட்காந்து கூட சர்வம் சிவார்ப்பணம் அப்படிம்பாங்க. ஏப்பா இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இவங்க தே ஹேவ் சம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்களுக்கு எது ஆகவே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஆகவே ஆகாது, சுக்கரன் ஆகவே ஆகாது, வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ நமக்கு வேணாம், நமக்கு ஆகாது, நம்ம விட்டுருணும் அதை. அப்போ இவங்களுக்கும் லேடிஸ்க்கும் வேண்டாம். பெரும்பாலும் ராசிகளில் பாருங்கள், அவங்களுக்கு பெரும்பாலும் லேடி செட் ஆகிறது கிடையாது. ஒரு சில ராசிகள் தான் லேடி செட் ஆவாங்க. பெண்களும் செட் ஆகி பார்ட்னரும் செட் ஆகிறதுனா ரொம்ப ரேர். அது மாதிரி இருக்கும். இவர்களுக்கு பார்க்கவே கூடாத கனவு தானே கேட்டீங்க. இவங்க பார்க்கக்கூடாத கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில, லக்ஷ்மி கனவுல வர்றது வேண்டாம், உங்களுக்கு செட் ஆகாது. லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான திங்ஸு, சுக்கரன் ப்ராப்ளம். இவங்களுக்கு குதிரை கனவுல வந்தால் செட் ஆகாது. குதிரை கனவுல வந்தால் செட் ஆகாது. குதிரையை இவங்க பார்க்கவே கூடாது. குதிரையில் ஏறி போகிறது, இப்போ போர்க்களத்தில் வீரன், போர் கண்ட சிங்கத்து மேலே உட்காந்து போங்க, நோ ப்ராப்ளம். பட் குதிரை மேலே உட்காந்து போகாதீங்க, தட் இஸ் ப்ராப்ளம். ஸோ இவங்க குதிரையை பார்க்கவே கூடாது. போகும்போது குதிரை ஏற்ற மாதிரி இருந்தால் கூட வணக்கம் நம்ம யாரும் பக்கம் போகிறதில்ல அப்படின்னு ரைட்டில் வண்டி ஓடிச்சிட்டு போயிடணும், அதுக்கிட்ட போகக்கூடாது. அது நமக்கு வேண்டாம். அஸ்வ பூஜை யாராவது பண்ண சொன்னாங்கன்னா வேண்டாம். குதிரை 7 குதிரைகள் ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பீங்க, யாராவது கீழ்ச்சி போட்டுருங்க, அது வேண்டாம். அப்போ 7 குதிரைகள் இருக்கிற சிலை வாங்கி யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடுங்க, எவனோ போய் என்னவோ ஆகட்டும், நம்ம வச்சுக்கண்டா. என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை. இந்த ஷோ பார்க்குற லக்கு உங்களுக்கு தானே இருக்குது. உங்கள் கண்ணில் தான் இந்த வீடியோ போட்டுது. அப்போ எனக்கு நீங்கள் தான் கிளைண்ட்டு, உங்களுக்கு நல்லது நடந்தால் போதும். ஸோ அப்போ இந்த குதிரை உங்கள் கண்ணில் படக்கூடாது. அதே மாதிரி பெருத்த சரீரமுடைய பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கனவு வரக்கூடாது. இது ஒரு லாரி வாங்குகிற ஓனராக வருது, நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது, நீங்கள் பஸ்ஸு வாங்குகிற கனவு, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவர் உங்கள் ராசி இல்லை, அதனால் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு அதெல்லாம். அப்போது இதெல்லாம் பார்க்கக்கூடாத கனவுகள், நனவில் நடக்கக்கூடாத கனவுகள். யாராவது லாரி வாங்கிக்க சொன்னாங்கன்னா வேணாம், மரியாதையே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் சிறப்பு, அப்படி வாங்க அப்படி ஓடு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பெரும்பாலும் இவர்களுக்கு சூரியன் தான் வந்து தனாதிபதி, அதே நேரத்தில் செவ்வாய் தான் வந்து இவங்களுடைய. அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கழுத்து ப்ளஸ் வந்து மார்பு இந்த மாதிரியான விஷயங்களில் மச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இந்த உள்ளங்கை இந்த இடத்துல இங்கே மச்சம் இருக்கும். இங்கே மச்சம் இருந்தால் அவனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவர்களுக்கு பெரும்பாலும் கண்ணுக்குள்ளே மச்சம் இருக்கும். கண்ணுக்குள்ளே நானா அது மாதிரி கண்ணுக்குள்ளே மச்சம் இருக்கும். இந்த பாப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கண்ணில் மச்சம் இருக்கும். அவங்களுக்கு சூரியன் 2 கூடியவர் என்பதால் கண்ணு தான் சூரியன். அப்போ சூரியன் தான் அங்கே இருக்கிற மாதிரி. காதுகளில் மச்சம் இருக்கும்.
இவர்களுக்கு 12 கூடியவன் செவ்வாய், இது புதன் என்பதால் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ஆண்மை. இவங்க பெரும்பாலும் பெரிய கட்ட மீசை வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மச்சங்கிறத விட மச்சம் இந்த இடத்துல இருக்கும், அந்த மீசை மறைச்சிட்டு இருக்கும். நல்ல கட்ட மீசை எல்லாம் அப்படி முறுக்கு மீசெல்லாம் வச்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்க. இவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். செவ்வாய் அரசு அதிகாரி, செவ்வாய் வந்து போலீஸ்காரன், நான் சொன்ன காவல்காரன் குணம்லாம் இவங்களுக்கு வரும். ஸோ இந்த இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும். இவர்கள் மறந்து போய் கூட என்ன மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டஸ்ட்டு ஆன்மீகவாதியாக ஆயிடக்கூடாது. ஆனாங்கன்னா இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். கருப்பு சாமி, அந்த மாதிரி வைபிளியே இருக்கிற தெய்வங்களோடைய இவங்க ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி இவர்களுக்கு எந்த நம்பர் சிறப்பாக இருக்கும், என்ன கலர் மேட்சாக இருக்கும்? சூப்பர் நம்பர்னா இவங்களுக்கு சூப்பர் ராசிகள் கூட கேளுங்க. இவங்களுக்கு விருச்சிகம் செட் ஆகும், மீனம் செட் ஆகும். இவங்களுக்கு சூப்பர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 2 இவங்களுக்கு செட் ஆகும். இவங்க மட்டும் சரக்கு போட்டாங்கன்னா இவங்களை காப்பாற்ற இறைவனே வந்தாலும் சரக்குக்குன்னு ஒரு கார்டு இருந்து அதையும் வந்து கூப்பிட்டா கூட இவங்க அதை விட மாட்டாங்க. அது மட்டும் பண்ணக்கூடாது. பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து கார்டுன்னு பார்த்தா சூரியனை வழிபட காசு வரும். சூரிய தேவன் தான் அவங்களுக்கு காசு தர ஒரே கடவுள். அதை அவங்க வழிபடணும். வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா, உண்மையிலேயே ஏதோ ஒரு நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும். போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமி தலையிலேருந்து புஷ்பம் கீழே விடும். நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை. இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைண்ணே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைண்ணே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே. ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம அது ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார், புதுவிதமான விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களாக இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.